நம்மளுடைய ஹம்மிங் குயில் ரிக்ஸிதா அவங்க ஒரு பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அப்படி என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ரிக்ஸிதா அவங்க வந்துட்டு சின்ன குழந்தைங்க பார்க்குற மாதிரியான ஒரு பாடல் ஒண்ணு பாடியிருக்கிறாங்க. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, "கொழுக்கட்டை கொழுக்கட்டை நீ வைகலன்ற" பாடல் தான். அவ்வளவு கியூட்டா இருக்கு அந்த வாய்ஸ கேட்கும்போது. அப்படியே ஒரு சின்ன பிள்ளை படிச்ச மாதிரி, சின்ன பிள்ளைங்க விரும்பி கேட்குற மாதிரியான ஒரு கியூட்டான வாய்ஸ் தான் அது. இந்த பாடல வந்துட்டு நீங்க தமிழ் முற்றம் என்ற யூடியூப் சேனல்ல வந்து பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த பாடல். நீங்களும் மறக்காம இந்த பாடல போயிட்டு பார்த்துருங்க. உங்களுக்கும் அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா, அவ்வளவு கியூட்டான ஒரு வாய்ஸ்ல நம்மளுடைய ரிக்ஸிதா வந்து பாடியிருக்கிறாங்க. ரிக்ஸிதாவுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான பாடல் பாடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு குவிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரிக்ஸிதாவ வந்துட்டு நிறைய நிகழ்ச்சியில கூப்பிட்டு கௌரவிக்கக்கூடியதையுமே வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. அண்மையில நடந்த ஒரு விழாவிலயுமே வந்துட்டு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு கௌரவிச்சிருந்தாங்க. இவங்கள மட்டும் இல்ல, நம்மளுடைய ஸ்வேதா அவங்களையும் தான். யாரு ஸ்வேதா அப்படின்னு சொன்னா, சரிகமபா சீனியர் சீசன் 4ல இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் தான். ரொம்பவே ஒரு கியூட்டான வாய்ஸ் தான் இவங்களுக்கு. இவங்களையுமே தற்போது கூப்பிட்டு இந்த மாதிரி கௌரவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, கானா புகழ் சரவடி சரண், அதேபோல கானா புகழ் குணா இவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து நம்மளுடைய கில்மிஷா அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தற்போது வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பகிரப்பட்டு வரக்கூடிய புகைப்படங்கள் தான் இது. இலங்கையில வந்துட்டு மே 18 நினைவேந்தல் தினத்துல கில்மிஷா கலந்து கொண்டிருந்தாங்க. ஏற்கனவே வந்துட்டு சரிகமபா மேடையில சொல்லியிருப்பாங்க. தன்னுடைய மாமன வந்துட்டு இழந்தது தொடர்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாமனுக்காகவும் ஏனைய உறவுகளுக்காகவும் கில்மிஷா நினைவேந்தலில் ஈடுபட்டதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்கான புகைப்படங்கள் தான் இது. சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3 ஓட போட்டியாளர்கள், அதேபோல சீனியர் சீசன் 4 ஓட போட்டியாளர்கள் எல்லாம் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க என்றது தொடர்பான அப்டேட்டுகள வந்துட்டு இந்த சேனல்ல பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.